அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கமான கல்வித்திறனை கடந்து குழந்தைகளின் அறிவாற்றல், அவர்களுடைய ஆளுமை திறன்களை விருத்திப்படுத்துவதற்காக பல்வேறு வழிகளில் காலம் தாண்டி தலைமுறைகள் தாண்டி கல்வி முறைகளை உலகம் பயிற்றுவித்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் அதிதியாக வந்திருப்பவர் சித்ரா லமநாதன் அவர்கள். இவர் சிரேஷ்ட பயிற்றுவிப்பாளர். இவ்வாறான யூசி மாஸ் எனப்படும் அந்த நிறுவனம் சார்பாக மேற்கொள்ளப்படும் கல்வித்திறன் சார்ந்த விடயங்களை இன்றைய நிகழ்வில் நாங்கள் பேசப் போகின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாக பலதரப்பட்ட பாடத்திட்டங்களை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்து வந்தோம். நீங்களும் சரி நாங்களும் சரி தலைமுறை சார்ந்து அவ்வாறான பாடத்திட்டங்கள் தான். ஆனால் இந்த புதிய தலைமுறையில் வருகின்ற பல விடயங்கள் பலருக்கு தெரிவதில்லை. குறிப்பாக எங்களுக்கு கூட அது தொடர்பான போதிய புரிந்துணர்வு குறைவாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் முன்னெடுத்து வருகின்ற அந்த யூசி மாஸ் எனப்படும் அந்த கல்வித்திறன் சார்ந்த செயல்திட்டம் தொடர்பாக மக்களுக்கு சொல்லுங்கள். யூசி மாஸ் என்பது ஒரு சர்வதேச நிறுவனம். யூனிவர்சல் கான்செப்ட் ஆஃப் மென்டல் எரித்மெட்டிக் சிஸ்டம் அண்டு மலேசியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸோட 85க்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த ப்ரோக்ராமை கொண்டு போகிறாங்க. குழந்தைகளின் வளர்ச்சி, அதாவது இடப்பக்கம் வலப்பக்கம் மூளை வளர்ச்சியில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். அதை கான்சன்ட்ரேட், ஃபோக்கஸிங், அப்சர்வ் பண்ணுறது. இப்போ அதாவது ஒரு பாடசாலையில் போனால் டீச்சர் சொல்லுவாங்க எப்படின்னா, பிள்ளை படிக்குது ஆனால் கான்சன்ட்ரேஷன் இல்லைம்பாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி ஒருமுகப்படுத்தி கவனிக்கிற எல்லாத்தையும் ஞாபகத்துலேயும் வச்சுக்கணும். ஞாபகத்தில் வைக்கிறது இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக்கணும், க்ரியேட்டிவ் ஆக்கணும். இப்போ இதெல்லாம் எப்படி நாங்கள் இதை ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்லி கொடுக்க முடியாது. இப்போ நாங்கள் எங்களுடைய ப்ரோக்ராம் இந்த அபகஸ்ங்கிற இந்த டூலை வச்சு தான் செய்கிறோம். இது சீனர்களால் பல ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு முன் கம்ப்யூட்டரெல்லாம் வரும்போதவே கண்டுபிடிக்கப்பட்ட உண்டு அவங்களுடைய எண்ணிக்கைகளுக்காக. இப்போ இதில் இது இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு நம்பரோ எதுவுமே தெரியாது. இது ஒரு படம். அந்த இமேஜஸை வச்சு தான். ஏன்னா சீனர்கள் துரிதமாகவும் செய்வாங்க. அவங்களுடைய இலக்கங்கள், எழுத்துக்கள் எல்லாம் கோடுகளாக தான் இருக்கும். 3000 சொச்சம் கோடுகளை வச்சு தான் அவங்க ஒவ்வொன்றையும் செய்வாங்க. ஸோ இப்போ அதுதான் இந்த பிச்சை மெமரியில் தான் இதுவும் நாங்களும் செய்கிறோம். ஸோ குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா இதனால் ஒரு க்ரியேட்டிவ் இமேஜினேஷன், ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு நாங்கள் போகும்போது நேரம் எப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு நேரம், நீங்கள் இப்போ எவ்வளோ நேரம் என்னோட பேசுனீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் தான். அந்த மாதிரி அந்த நேரத்தை சிறு வயசுலேயே அவங்களுக்கு புகுத்துறது. அப்போ அந்த நேரங்கிறது அந்த உள்ளுக்கு போயிட்டாங்கன்னா அதை அவங்க கணிச்சுக்குவாங்க. இப்போ எக்ஸாம் செய்கிற நேரமோ எதுவோ 1 மணி நேரம் பேப்பர், ஐயோ எங்களுக்கு டைம் பத்தலை அப்படியெல்லாம் சொல்லாமல் துரிதமாக அவங்களுக்கு தெரியும் 60 செகண்ட்ஸ், ஓகே 1 நிமிடம். அந்த 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 ஒவ்வொரு செகண்டாக பிள்ளைங்களுக்கு நாங்கள் சிறு வயசுலேயே புகுத்திடுவோம். அப்போ அவங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். தென் அவங்க இப்போ என்ன மாதிரி கேள்வி எவ்வளோ எழுப்புகிறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு ஆற்றல் கூடும். என்ன இது, எப்படி இதுனா என்ன, அந்த மாதிரி என்ன, ஏன், எவ்வளவு, அந்த மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த திறன் அவங்களுக்கு உண்டு பெறும். இது எல்லாத்த விட அவங்களால தன்னம்பிக்கை, ஒரு கணக்கு, ஒரு 4 வயசு பிள்ளைக்கு இலக்கங்கள் எத்தனை சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லும். அம்மா சொல்லி கொடுக்குறத சொல்லும், தாய் சொல்லி கொடுத்தது சொல்லும். 1லேருந்து 100 மட்டும் கூட சொல்லும். ஆனால் 97ன்னு எழுதி காட்டினோம்னா இது என்னது அப்படின்னா தெரியாது. ஏன்னா அதுக்கு 97 அப்படிங்கிற அந்த சொல் தெரியாது. ஆனால் 9யும் 7யும் கண்டுபிடிச்சிடும். அப்போ 9, 7, அப்போ அது டிஜிட்டல். நாங்கள் அந்த டிஜிட்டல் இதுகளுக்கு தான் இந்த முறையை படிப்பிக்கிறோம். இந்த 6 விரல்களை கொண்டு தான் இந்த அபகஸ்ங்கிற அந்த கணனியை அவங்க இது திஸ் இஸ் ஒரு என்ன சொல்கிறது, சைல்டு ஃப்ரெண்ட்லி டூல். அப்போ இந்த மூளை விருத்தி தொடர்பாக சொல்லியிருந்தீங்க. குழந்தைகள் மாத்திரம்தானா இந்த கல்வியை, அதாவது அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் பீரியடுங்கிற அந்த சர்டன் பீரியடில் தான் நாங்கள் இதை கொண்டு போய் கொடுக்குறோம். கற்றுக்கலாம், யாருமே படிக்கலாம், படிப்புக்கெல்லாம் இல்லையே. ஆனால் இது இப்போ நான் 30 வயசில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எதுக்குன்னா இது ஒரு ஆசிரியராக அவங்களுக்கு பர்சனல். இப்போ இந்த கனடாவில் இந்த கண்ட்ரியில் இதை ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிமென்ஷியா இருக்கிறவங்க, ஞாபக சக்தி குறைவாக, அந்த வயதானவங்க, பழசுகளை மறக்கிறவங்களுக்கு இது மூலமாக எப்படி துரிதப்படுத்தலாங்கிறத நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அது வரலை. வந்துட்டால் எவ்வளோ
அதாவது 4 வயசு குழந்தையும் படிக்கும், 70 வயசு மக்களும் படிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதனுடைய இந்த பீட்ஸ் நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஷார்ப் இருக்கும். இந்த ஷார்ப்னஸ் வந்து என்ன செய்யணும், இந்த விரல் நுனிகளில் பட்ட உடனே இது எங்களுடைய பிரெயினை போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். அதாவது இப்போ நாங்கள் கை வலிச்சா என்ன செய்வோம், இப்படி செய்வோம், அது ஒரு மசாஜ். அந்த மாதிரி பிரெயினை வந்து துரிதப்படுத்தும். ஸோ த சர்க்குலேஷன் பர்ஃபெக்டாக வரும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக பிரெயின் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னா, இப்போ வந்து கவனக்குறைவு குறைவு, என்ன ஃபோன், டெக்னாலஜி வளர்ச்சி வந்து தேவைத்தான். ஆனால் அது சில சமயங்களில் அதனுடைய பாதிப்பு வந்து குழந்தைகள்கிட்ட இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரே அதுள்ளுக்கே போகிறாங்க. அப்போ அதனுடைய வேகத்தாக்க அவங்க வெளியில் வர முடியாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்களுடைய மெமரி, ஞாபக சக்தியை வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் 5ம் 4ம் எவ்வளவுன்னு சொன்னால் என்ன செய்யும், 5 ஒரு கையில் எடுக்கும், 4 ஒரு கையில் எடுக்கும். இப்போ திருப்பியும் கூட்ட ஆரம்பிப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9ன்னு சொல்ல. எங்களுடைய இந்த பாடத்திட்டத்தை படிக்கிற குழந்தைகள் 5 + 4 எவ்வளவுன்னு கூட டக்குன்னு 9 சொல்லுவாங்க. என்னென்னா இதில் செஞ்சுருவாங்க, இதில் மனக்கணிதத்தில் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய நம்பர்ஸும், எவ்வளோ பெரிய நம்பரை போட்டால், இப்போ 3257 3257 என்று சொன்னால் தவறே இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய பெரிய இலக்கங்களை கூட நாங்கள் குழந்தைகளை வச்சு சொல்ல வச்சுருவோம். அப்போ அவங்களுக்கு என்ன தேவை, வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடியதும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடியதும், அதை திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ அவங்களுடைய ஆக்கப்பூர்வம், ஞாபக சக்தி, கண் பார்க்கக்கூடியது, க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் எல்லாமே துரிதப்படுத்திடுவோம் சின்ன வயசுலேயே. அப்போ 4 வயசுக்குள்ளே அப்படி செய்தால் அது 15 வயசில் யாரும் பேக்கப் பண்ணணுமா, படிக்க தேவையில்லை, அதாவே படிக்கும். ஏன்னா அதுக்கு ஞாபக சக்தி இருக்கும். எங்களுடைய குழந்தைகள் பேரண்ட்ஸ் சொல்கிறது 2 மணி நேரம் உட்காரவே மாட்டாங்க, ஆனால் இப்போ உட்காந்து படிக்கிறாங்க. நம்பர் 1 பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது இன்றைக்கி காலத்தில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான், எல்லாருமே ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே பிள்ளை ஸ்கூலால் வந்து என்ன செய்ய போகுது, உடனே என்ன செய்யும், டப்போ டிவியோ இருக்கும். ஆனால் நாங்கள் இதில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்போம். ஒரு மணியை அப்போ ஒரு 1522 10 முறை எண்ணிட்டு அதுக்கு வார டிசைன் ஒரு பீட்ஸ் வரும், அதை வரைஞ்சி கலர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கலர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுங்க அப்படின்னு. அவங்க நிறைய பேர்கள் பயங்கரமாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கும், ஓ இப்படி ஒரு சொல் கூட எழுதலாமா அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய பிரெயினை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெக்னாலஜி உள்ளுக்கு போனாங்கன்னா பிரெயின் யூசேஜ் ஆகாது, அப்படியே பிரெயின் ஃப்ரோசன் ஆகிடும். உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வேலை செய்யும், கண் வேலை செய்யும். இதனால பாதிப்புகளும் கூட. டெக்னாலஜி தேவை, ஆனால் அதன் பாதிப்புகள் தான் கூடுதலாக இருக்குது. பேரண்ட்ஸ் சொல்கிறது, ஐயோ மிஸ் ஃபோனை தான் எடுத்துக்கிறாங்க, டெப்பை தான் எடுத்துக்கிறாங்க, இதை செய்யுங்க. இதில் ஃப்ளாஷ்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு, இந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான ஃப்ளாஷ்ன்னு ஒன்று. அது எப்படின்னா நம்பர்ஸ் வரும், இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு செய்கிறேன்னு நம்பர்ஸ் வரும். நம்பர்ஸ் வர அவங்க டக்குன்னு ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன், பெருக்கலோ பிரித்தலோ டக்குன்னு அப்ளிகேஷன் ஒன்று அதை போட்ட உடனே அப்போ என்ன செய்வாங்க, கேமெல்லாம் இல்லாமல் இதுதான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களுடைய மூளையும் வளரும், துரிதமாக செய்யக்கூடிய தன்மை இதெல்லாம் வரும். அந்த ஷார்ப் சைல்டு, அதாவது ஒரு ஜீனியஸ் சைல்டு உருவாக்குறது தான் எங்களுடைய வேலை. இதை படிப்பவர்கள் அனைவரும் இந்த விடயத்தில் தேர்ச்சி பெற முடியுமா? எல்லாராலையுமே முடியும். யாருக்கும் முடியாது, அந்த குழந்தைகள் யாருமே ஒன்றும் முடியாத குழந்தைகள் இல்லையே. ஈவன் ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகள் கூட கணக்கு நல்லா செய்வாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியலை, ஆட்டிசம் அவங்களுக்கு ஒரு ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மற்ற பிள்ளைகளை விட நல்லா இருக்கும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாங்க. நான் என்னுடைய வகுப்பில் 2 ஆட்டிசம் பிள்ளைகள் வச்சுருக்கிறேன். அவங்க எனக்கே அதிசயமாக இருக்கும். ஆனால் நான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சு அதுகளில் வேலை செய்ய விடுவேன். அது போக அவங்க சீக்கிரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த டூல் அப்ளை பண்ணுறனால அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து இந்த பிரெயின் ஸ்டிமுலேஷன் வேகமாக நடக்குது. அப்போ அவங்களுக்கு இன்னும் ஞாபக சக்தி கூட நல்லா இருக்குது. ஒருத்தரம் சொன்னதை திருப்பி வந்த உடனே ஒருத்தரம் சொல்லி கொடுத்துட்டு திருப்பி கேட்டோம்னா கரெக்டாக சொல்கிறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாம் ஒரு பாடத்திட்டத்துக்குள் பயணித்து வந்தவர்கள் தான்.
ஆனால் இப்போது புதிய எடுகேஷன் ரிஃபார்மேஷன், அதாவது புதிய பாடத்திட்டங்கள் தொடர்பாக அரசாங்கம் பல விடயங்கள் முன்னெடுத்து வருகின்றது. இப்பொழுது வளர்ந்து வரும் நாகரிகம், இணையத்துடைய பாவனை என்பது வளரும் குழந்தைகளை அதிகமாக பாதித்திருக்கின்றது. நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது இந்த புதிய கல்வி திட்டத்தில், கல்வி முறையில் இவ்வாறான கல்வி முறைகளை ஏன் நாங்கள் கொண்டு சேர்க்க முடியாது? இல்லை, இது கொண்டு சேர்க்க முடியாதுன்னு சொல்லப்பேன். எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 90 இடங்களில் இந்த சென்டர்ஸ் இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட ரீதியில் தான் நீங்கள் அரசாங்கத்தோடு இணைந்த? இல்லை, அரசாங்கத்தோடு இணைந்தில்லை. அரசாங்கம் இதுக்கு உண்டான முன்பாடுகள் செய்கிறாங்க. ஏன்னா இதை பாடத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரணுமென்றதை ரொம்ப கன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட்டும். ஆனால் இப்படி தானே இப்போ அந்த டீச்சர்ஸ், ஆசிரியர்கள்ங்கிறவங்க இது ஒன்று புதுசாக வந்தால் அவங்களுடைய முறையில் இருக்கிறது வெளியில் அவங்க வரணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க எல்லாருமே யோசிக்கிறனால இருக்குது. ஆமாம், ஆனால் பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் நல்ல முறையில் ஷைன் பண்ணுறாங்க. இதில் வரனால அவங்க சீக்கிரமாகவே செய்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் கேட்குறாங்களாம், நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக பேப்பரை முடிச்சிங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் எழுதுனீங்க? எழுத்துகளெல்லாம் நாங்கள் ஸ்பீடாக எழுத பழக்குவோம். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அக்யூரஸியாக, அடுத்து இப்போ ஒரு 150 சொற்கள்னால் யாருமே சொற்களை எண்ணுறதில்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய அந்த திறன் இது இப்படின்னு சொல்லி கொடுக்கறதில்ல. ஆனால் அந்த பிரெயினில் இருக்கிற அந்த திறனை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். அதை ஆக்கப்பூர்வமாக்கணும்னா பிள்ளைகள் தன்னாவில் இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இயக்கம் தான் இவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்குது. இப்போ விஞ்ஞான ரீதியாக இப்போ இதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது எவ்வாறு எங்களுடைய மூளையை அது சென்றடைகின்றது, மூளை எவ்வாறு அது பயன்படுத்தப்படுகின்றது? ஆமாம், இது இந்த ரைட் பிரெயின் ஹோல் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறது. ஒரே சமயத்தில் ஹோல் பிரெயின், உங்களுக்கே தெரியும், பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இடது பக்கம் மூளை வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால தான் சின்னதில் நிறைய படங்களை காட்டி படிப்பிக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதே சின்ன வயசுலேயே இந்த பரிணாம வளர்ச்சி இங்கே கொண்டு வரோம். இங்கே இருந்தே பிள்ளைங்க வளருவாங்க. அப்போ அவங்க துரிதமாக அடுத்தது இது இந்த யூசிமாஸ் ப்ரோக்ராம் ஆனது. மற்றதுகளை எபகஸ்ங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு எத்தனையோ பேர் வடிவம் கொடுத்துருப்பாங்க. கிரேக்கர்கள் கூட. ஆமாம், கிரேக்கர்கள். ஆமாம், அவங்கள்ட்ட இதுலேயும் இருக்குது, மெசபத்தோமியாவில். அப்போ என்னன்னா இந்த ப்ரோக்ராமை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பார்னர் டேவிட்னு ஒயிட் பேப்பர்ஸ் இருக்குது. ரிசர்ச் பண்ணி இந்த 6 ஃபிங்கர் முதல்ல ஒரு 4 கை விரல்களால் செய்ய, இந்த 6 ஃபிங்கர்ஸ்னால் எப்படி இந்த அப்சர்வேஷனோட, பிரெயின் ஸ்டிமியூலேஷனோட, இது பேக் சைட் பிரெயினும் கேட்கிற தன்மை, இந்த விரல்களால் எப்படி அந்த பிரெயின் ஸ்டிமியூலேட்டர் ஆகி என்ஹான்ஸ் பண்ணுதுங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரிசர்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்பருங்கிறது இலக்கங்கள்ங்கிறது ஒரு யூனிவர்சல், எல்லாருமே ஒரே ஒன்று தான். அப்போ இது மொழிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லா நாடு இப்போ மொழியே ஒரு ஆங்கிலமோ எதுவுமே தெரியாதவங்களும் அவங்களுடைய தாய்மொழியில் இந்த நம்பர்ஸை வச்சு படிப்பிக்கிறாங்க. ஸ்பெஷலி ரஷ்யாவில் எப்பயுமே வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய நாடு, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான். அதுவும் சீனாவில் இருக்கிற சீனர்களுடைய ஆட்டை அறவே எடுக்க மாட்டாங்க. ஆனால் ரஷ்யாவில் இது அவ்வளோ பிரசித்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா பிள்ளைகளுடைய அந்த பரிணாம வளர்ச்சி, பிள்ளைகளுடைய துரிதமாக செய்யக்கூடியது, ஸ்மார்ட் கிட்ஸ், ஜீனியஸாக இருக்கக்கூடியதை பார்த்தனால அந்த கண்ட்ரி அலோவ் பண்ணி பெரிய லெவலில் செய்துட்டு போகிறாங்க. உங்களுடைய நிறுவனம் சார்ந்த இந்த செயல்பாடு எவ்வளோ காலங்களாக முன்னெடுத்து வரீங்க? இங்கே 2005 ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில். அதுக்கப்புறம் இப்போ புதிய ஒரு முகாமைத்துவத்தோட மிஸ்டர் விஜயசிவசங்கர்னு ஒருத்தருக்கு, அதாவது எப்படின்னா அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸே, அதாவது டாக்டர் டீனோ வாங்குங்கிறவர் அவர் இருக்கிறார் இன்னும். அவர் தான் ஃபவுண்டர், சீனவர். அவர் வயதானவர். அவருடைய ஓன் ரெக்கமெண்டேஷனில் அவர் இலங்கையர். மிஸ்டர் விஜயசிவசங்கர் எங்களுடைய இந்த நாட்டு ஆள். அவர் தான். அவர் இப்போ கனடாவில் இருக்கிறார். அவருக்கு கொடுத்தாங்க. புதிய முகாமைத்துவத்துக்குள்ள 20ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். 2020 ஆரம்பித்து இப்போ இந்த வருஷம் ஒரு நாட்டுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், சர்வதேச ரீதியான மட்ட போட்டி, அது கொடுக்க மாட்டாங்க லேஸில். சரியான கஷ்டம். அதை இவருடைய அந்த முயற்சி, இவருடைய போடுற அந்த எஃபர்ட்டுக்காக 2026 நாங்கள் இந்த கண்ட்ரியில் செய்கிறோம். அதில் 3 விதமானது இருக்கும். ஒன்று விஷுவல், அதாவது 200 கணக்குகளை 8 நிமிடத்தில் செய்வாங்க பிள்ளைங்க. 200 செய்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. அது எப்படி, அதான் நான் சொன்னேனே, நம்ம ட்ரைனிங்,
அவங்களுடைய அந்த வேகம் அக்யூரசி எல்லாம் வந்து 200 கொடுத்து 200ம் சரி வாங்குறவங்க இருப்பாங்க. அப்போ அதில் 85 கண்ட்ரீஸ் இருக்குது. அந்த 85 கண்ட்ரீஸ்லேருந்தும் அவங்களுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வருவாங்க எங்களுடைய. அப்போ என்ன ஒரு சான்ஸ்னால் எங்களுடைய இலங்கை பிள்ளைகளுக்கும் அதே சம இதில் அவங்களுக்கும் இருக்குது. அடுத்தது இன்னொரு இன்டர்நேஷ்னல் போட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு. எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரம் அது. அந்த இது கிடைக்கிது இவங்களுக்கும். இப்போ அந்த சர்வதேச பிள்ளைகளுடைய மட்டத்துக்கே போட்டி போட்டு பரிசுகளை எடுப்பாங்க. எத்தனை நாடுகள் பங்கு பெற்றுகின்றது? 85 நாடுகளில் இருக்குது 85+. இப்போ இதில் சில கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப தூரம்னா வரமாட்டாங்க. பட் மோஸ்ட்லி ஒரு 20-25 நாடுகளுக்கு மேலே. சிலருக்கு இலங்கைக்கு விசா ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். சில கண்ட்ரீஸ்க்கு வரக்கூடிய எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் ஜார்ஜியாவுக்கு கொண்டுட்டு போனோம். இங்கேருந்து 56 பிள்ளைகளை கொண்டு போனோம். அது மாதிரி அவங்களுடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்த போட்டி நடக்கும். அதில் 3 விதமான போட்டி நடக்கும். ஒன்று வந்து விஷுவல் 200 கணக்கு செய்யணும். மற்றது வந்து ஃப்ளாஷ், நான் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணுவாங்க. பிள்ளைங்க பார்த்து டக்குன்னு செய்துட்டு ஆன்சர் எழுதணும். இன்னொன்று வந்து வேர்ல்டு கப்புங்கிறது வந்து வெரி ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேத்ஸ். அதில் 3 நிமிஷத்தில் 26-30 கணக்கு செய்யணும் 3 நிமிஷத்தில். அந்த கணக்குகளை பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கும் அந்த கணக்குகள். அதை 3 நிமிஷத்தில் செய்யணும். ஒரு கண்ட்ரி வைஸ் ஒரு கண்ட்ரிக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 25-30 நாடுகள் வந்தால் 30 நாடுலேயும் 4 பேர். அந்த 4 பெஸ்ட் எடுத்து அதில் கோல்டு, த பெஸ்ட் சாம்பியன், கோல்டு, சில்வர், பிரான்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அதுக்கு போட்டி போடணும். லாஸ்ட் இயர் சில்வர் மெடல் எடுத்தாங்க ஸ்ரீலங்கா. இந்த முறை கோல்டு மெடலுக்கு போயிடணும். அதுக்கு பயிற்சி வைப்போம். நாங்கள் பயிற்சி கொடுப்போம். ஒவ்வொரு சென்டர்லேயும் அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. நாங்களும் ஃபுல்லாக பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகள் அதில் வரக்கூடியது வந்து தசமதானங்கள், கூட்டல் கழித்தல், தசமதானம், பெருக்கல், பிரித்தலெல்லாம் ஒன்றும் சின்னதில்லை. ஒரு 15 நம்பர் 8-9 நம்பரை 4 இலக்கத்தால் பிரிக்கிறது அப்படி. அப்புறம் வர்க்கமூலம், இதெல்லாம் பெரிய பெரிய கணக்குகள். நேரடியாக இருக்காது. 81 கொடுத்து வர்க்கமூலம் இல்லை, 225 வர்க்கமூலம் காலுங்க, அல்லது 2067 வர்க்கமூலம் அப்படி கொடுப்பாங்க. இந்த பிள்ளைகள் இதை மென்டலி தான் செய்வாங்க. அபகஸ் வச்சில் அபகஸுக்குன்னு தனியாக ஒரு பேப்பர், மென்டலுக்கு அந்த மென்டல் கல்குலேஷன் அதில் முழு மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ தான் அந்த நாங்கள் கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் 30 ப்ரைஸ் இல்லை. அப்போ அதுக்குள்ளே நாங்கள் போகணுமெண்டா அயராத வேலை. இப்போ இருந்தே எல்லா நாடுகளும் ஜனவரி பிப்ரவரி ஆகிற நேரமே ஆரம்பிச்சிருவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தானே நாங்கள் சின்ன பிள்ளையும் 5 வயசு பிள்ளைக்கு 200 கணக்கு செய்ய வைக்கணுமெண்டா அது கொஞ்சம் நிறைய பயிற்சி. இந்த பயிற்சினால் என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுறாங்க. தன்னம்பிக்கை ஒன்று வருது, என்னால் முடியும், 200 கணக்கு எனக்கு செய்ய முடியும்னா ஸ்கூலில் கொடுக்குறது எனக்கு ஒன்றுமே இல்லையே, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அடுத்தது அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். ஏன்னா சர்வதேச போட்டிங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் பெரிய லெவலில் நடக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். அது அந்த ப்ரொஃபஸர் அந்த டாக்டர் டீனோ வாங் கையால் ப்ரைஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ போட்டி போட்டுக்கிட்டு செய்வாங்க. அது ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். இலங்கை சார்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உங்களுடைய இதுவரை பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இது பயிற்சி எடுத்திருக்காங்க 2005 இந்த யூசிமாஸ் நிறுவனம். ஆமாம், யூசிமாஸ் கூடுதலாகவே இருக்கும். அதாவது அக்யூரேட்டாக எனக்கு ஒரு நம்பர் தெரியல. இந்த 6 வருடங்கள் அப்படி சொல்கிறீங்களா? 2020 தான் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 2005 அப்போ இருந்து வரும்போது, ஆனால் இடையில் கொஞ்சம் சில இஷ்யூஸ் எல்லாம், கண்ட்ரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்தபடியால் கொஞ்சம் குறைஞ்சி அப்புறம் திருப்பி கொடுப்பேன். 20 இதில் பயிற்சி விற்பத்தில் கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட பிள்ளைகளை நாங்கள் கிராஜுவேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது 8 லெவல்ஸ் இருக்குது. அந்த 8வது லெவல் முடியும் போது அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவோம். அது பண்ணுறேன்னா கிராஜுவேட் பண்ணுவோம். அப்படி கிராஜுவேட் பண்ணல கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட பிள்ளைகளை நாங்கள் கிராஜுவேட் பண்ணியிருக்கோம் 20 இந்த 25க்குள்ளே. அது போக பிள்ளைகள் நிறைய எல்லாம் முடித்து போகிற பிள்ளைகள் அந்த ஒரு 600
அது போக இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் முடிச்சு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்களுக்கு 4000+ ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி இருக்கிறாங்க. ஆல் ஐலண்டில் 90 சென்டர்ஸ் இருக்குது. இப்பொழுது இந்த மூளை விருத்திக்கான இந்த கல்வி, இதனால் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடும் போது அவங்களுக்கு இலகுவாக இருப்பது என்பது நீ கூறியிருந்தீங்க. அது உண்மை. ஓகே, அதை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது அதை கடந்து சமூகமயமாகும் போது குடும்பம் சார்ந்த விடயங்களில் அவர்களுடைய அணுகுமுறைகள், அவர்களுடைய நடத்தை இயல்புகள் எவ்வாறு இருக்கின்றது? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்டோட போகிறாங்க, கார்டில் தான் பே பண்ணுறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் போனோமோ எங்கே போனாலும் இப்போ பொதுவாக கார்டு. அப்போ இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கார்டில் பே பண்ணுற நேரம் அம்மாவோ அப்பாவோ என்ன செய்வாங்க, கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க போடுற பில். பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சாமான் எடுக்கிற நேரமே கூட்டிக்கிட்டு போவாங்க. 35, 50, 125 அப்படின்னு அவங்க அங்கேயே அப்படி இப்படி 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 செய்துட்டு போயிட்டு, அப்பா இவ்வளவு தான் அமௌண்ட் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கவுண்டரில் இருக்கிறவங்க ஹவு அப்படின்னு கேட்போம். என்னண்டா அவ்வளோ இது. அடுத்தது சமூகத்தை பொறுத்தவரையில் இப்படி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையோட பயப்பட மாட்டாங்க. ஒரு ஆடியன்ஸ் யார், ஒரு புது இடத்துல கொண்டு போய் விட்டாலும் எங்களுக்கு மொழியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. புது இடத்துல விட்டாலும் பயம் இல்லாமல் இருப்பாங்கன்னா ஆடியன்ஸ் ஃபியர் இருக்காது. ரீசன் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறதுனால. எல்லாருக்கும் அப்படி தானே, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஆடியன்ஸ் ஃபியர் இருக்காது. அது இல்லாமல் வளருவாங்க பிள்ளைங்க. அது வந்து ரொம்ப தேவையான ஒன்று. அப்போ அந்த பிள்ளைகள் எந்த ஒரு போட்டிக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு அந்த நிறைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் போட்டிக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு தான் பயப்படுவாங்க. அது பயந்ததில் தான் படிச்சிருக்காமல் இருக்க மாட்டாங்க. நல்லா படித்து பாடமாக்கி வந்திருப்பாங்க. அட்மாஸ்ஃபியருக்கு மறந்துடுவாங்க. இப்படி ஒரு மைக்ரோ செகண்ட் போது மறக்கிறதுக்கு, டக்குன்னு பிளாக் அவுட். இது இந்த பிள்ளைகளுக்கு அது இருக்காது. ஏன்னு கேட்டால் அவங்க அந்த எல்லாமே அவங்க தெரிஞ்சு வராங்க. ரைட் பிரெயின் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ஆக்டிவேட்டடாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஞாபக சக்திங்கிறது அப்படியே இருக்கும், ரிட்டைன் பண்ணும். எத்தனை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கேட்டாலும் அதே ஸ்பீட், அதே விலகின பிள்ளைகளை கூட அதே வந்தோடனே செய்ய முடியுமானா அதே ஸ்பீட், அதே அக்யூரஸியில் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை, மெமரி நல்லா இருக்கும். 2005 இந்த கல்வி முறைகளை நீங்கள் பயிற்றுவித்திருக்கிறீர்கள், ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்பொழுது இதை படித்தவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற விகிதத்தை பொறுத்தவரையில் அது தொடர்பாக ஏதாவது புள்ளி விவரம் இல்லை. ஆனால் யூனிவர்சிட்டிங்கிற நேரம் நிறைய பேர் A-லெவல்லேருந்து இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 20க்கு அப்புறம் போனவங்கள்லேயே எனக்கு கிட்டத்தட்ட 35-40 பேருக்கு மேலே யூனிவர்சிட்டி போயிருக்கிறாங்க. ரீசன் இது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபவுண்டேஷன் எங்களுக்கு நல்லா வந்துருச்சு. எனக்கு ஒரு எந்த துறை அவங்க போனது? மேத்ஸ், என்ஜினியரிங் போயிருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போயிருக்காங்க, ஈவன் பயோ கூட போயிருக்காங்க. அந்த எனக்கு சொல்லக்கூடிய என்னுடைய ஒரு பிள்ளையை வந்து நான் எனக்கிட்ட வரும்போது ஒரு 5 வயசு இருக்கும். அப்போ இப்பயும் அதே தான் சொல்லுவோம். மொரட்டுவா கேம்பஸில் இருக்கிறா. எல்லாத்துலேயுமே த பெஸ்ட்டாக தான் வந்திருக்கிறா. அப்போ அவள் எனக்கு சொல்கிற ஒரே விஷயம், மிஸ் அன்றைக்கி அடித்து எனக்கு படிப்பிச்சிங்க, நீங்கள் சத்தம் போடுவேன். அப்போ அப்படி சொல்லது வந்து இன்றைக்கி நான் கேம்பஸில் த பெஸ்ட்டாக கொடுக்க முடியுதுன்னு எல்லாரும் கேட்பாங்களாம். என்ன நீ பண்ணுன இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு. அவ்வளோ பிகாஸ் ஷி கேன் குயிக்லி அந்த இது பண்ணலாம். அவங்களுக்கு அந்த எதுக்குமே முன்னுக்கு போகக்கூடிய ஒரு தைரியம் வந்துடும். பிள்ளைகளுக்கு அது தேவை. கேம்பஸுக்கு போவாங்க, மற்ற நிறையா பேர் போவாங்க, த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்து போவாங்க. ஆனால் போனோன்னே எதுக்குமே முன்னுக்கு போக ஒரு தயக்கம் இருக்கும். இவங்களுக்கு அதெல்லாம் வராது, தயக்கமே வராது. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அடுத்து இந்த ஸ்கில்ஸ், காக்னேட்டிவ் ஸ்கில்ஸுங்கிற அந்த விஷயங்கள் டெவலப் ஆகும்போது பிள்ளைகளை அப்படித்தான் யாராக இருந்தாலும் பெரியவங்களுக்கு கூட. நானே என்னிலேயே நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன் இந்த ப்ரோக்ராம் நான் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம். எனக்கு யாரை பார்த்தாலும் பேசலாம் பயம் வராது. அந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியும், நம்ம ஓகே, நமக்கு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கும். இப்பொழுது பெற்றோர்கள் இந்த கல்வி திட்டம் தொடர்பாக காட்டுகின்ற ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது? ஆர்வம் என்று சொல்லும்போது அவங்களுக்கு இப்போ அதான் நான் முதல்லையே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு வந்து இப்போ டைம் இல்லை. அவங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ 2 ஜாப் செய்கிறவங்க, இப்படி நிறைய டைம் இல்லாத நேரம் இந்த பிள்ளைங்க எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு முகப்படுத்தி படிக்கிறாங்களா, எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களாங்கிறத பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது.
இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது. இப்போ ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வாரதில்லை. கம்ப்ளைண்ட் வந்தால் தானே இந்த பிரச்சனை. ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது. இந்த ஃபோக்கஸிங் இருந்தாலே பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. பேரண்ட்ஸுக்கும் நிறையா அது உள்ளுக்கு அவங்கள பேக்கப் பண்ணுற புஷ் பண்ண தேவையில்லை, அவங்கள ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. ஃபோர்ஸ் இல்லாமையே அவங்க படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த தன்னம்பிக்கையை பிள்ளைங்களுக்கு வளர்த்து விடுறதுக்கு இது நிறைய உதவுது. உங்களுடைய இன்ஸ்டிடியூட், அதாவது உங்களுடைய நிறுவனம் இந்த வெறுமனே தலைநகரை மையப்படுத்திய இல்லை, எல்லா அதான் சொன்னேன், 90 மேற்பட்ட சென்டர்ஸ் இப்போ ஆல் ஐலண்ட் இருக்குது. அதாவது வடக்கு தெற்கு எல்லா பக்கமுமே இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. கிராமப்புறங்களில் இதில் இந்த கல்வி திட்டம் தொடர்பாக கிராமப்புறம் தான் ரொம்பவே ஆர்வம் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ டவுன்லனா பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பாடத்திட்டங்கள் இருக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதை விட கிராமப்புறங்கள், நான் உதாரணமாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எடம்பன்னு ஒரு இடம் இருக்குது, மன்னார்லேருந்து. அது ஒரு வெரி ரிமோட் வில்லேஜ். அதில் தான் ஒரு சில பிள்ளைகள் என்ஜிஓவோட ஹெல்ப்போட நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த டீச்சர்ஸும் சரி பிள்ளைகளும் சரி அவ்வளோ ஆர்வமாக படிக்கிறாங்க. வடக்கு பக்கம் எடுத்திங்கன்னா யாழ்ப்பாணம் நொதன் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா அவ்வளோ பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு ஒலிம்பியாட் மெத்துன்னு ஒன்று இருக்குது. அது வடக்கு மாகாணத்தில் வட மாகாணத்தில் இருக்குது. அதுக்கு எப்பயுமே ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா யூசிமா ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கும். காரணம் வேகமாக செய்ய பழகிடுவாங்க, அக்யூரேட்டாக கொடுக்க பழகிடுவாங்க. அது அவங்களுக்கு உதவுது. அடுத்தது ஸ்காலர்ஷிப்புக்கு, இதில் போகிற பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் த பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது, மார்க்ஸ் எடுத்துடுறாங்க. நல்லது. என்றால் பாடத்திட்டம் வித்தியாசமான பரிணாமங்களாக இருந்தாலும் கல்விக்காக, மூளை வளர்ச்சிக்காக, விருத்திக்காக உங்களுடைய செயல் திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதை வாழ்த்துகின்றோம். இந்த போட்டியில் கூட நீங்கள் சிறப்பாக இலங்கை சார்பாக பரிசுகளை வெல்ல வேண்டும் என்பதும் இந்த நிகழ்ச்சி சார்பாக. டிசம்பர் மாதம் 12, 13 சுகததாச இண்டோர் ஸ்டேடியமில் இருக்குது. இதுக்கு நாங்கள் எங்களுடைய 4000 ஸ்டூடெண்ட்ஸில் எப்படியும் ஒரு 3000க்கு மேற்பட்டவங்க வருவாங்க. 20 கண்ட்ரிஸ் வந்தால் இது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அண்டு நாங்கள் யோசிக்கிறோம் ஒரு ரெக்கார்டு ஒன்று பிரேக் ஆகும். ஏன்னா இந்த வயசு குழந்தைகளுக்கு இல்லை, இப்படி போட்டி இலங்கையில் அப்படி நடத்துறதுக்கு பெருசாக இல்லை. 4 வயசுக்கும் 13 வயசுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் ஒரே தரத்தில் 2000 பிள்ளைகள் இருந்து செய்யக்கூடிய மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும் எங்களுக்கு. நன்றி. இந்த நேரத்தில் சித்ரா லம்நாதன் அவர்கள் சிரேஷ்ட பயிற்றுவிப்பாளராக யூசிமாஸ் நிறுவனத்தில் பல்வேறு மாணவர்களுடைய ஆளுமை விருத்தி, கல்வி விருத்தி, மூளை விருத்தி தொடர்பாக பல செயல் திட்டங்களை முன்னெடுத்து வருபவர். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அவருக்குரிய பல விடயங்கள் சார்பாக உங்களுக்கும் நீங்களும் இது வகையில் பயன்பெற்றிருப்பீர்கள். உங்கள் குழந்தைகள் தொடர்பாக கூட நீங்கள் பேசி அதாவது ஆலோசனை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இறுதியாக இது தொடர்பாக ஆர்வம் இருக்கின்ற மாணவர்கள் பெற்றோர்களுக்கு கூற விரும்புவது என்ன? பெற்றோர்களுக்கு நான் கூற விரும்புகிறது நாங்கள் எப்பயுமே எல்லாருமே நினைக்கிறது என்னுடைய குழந்தை தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு. பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன இனிஷியேட் பண்ணுறீங்க, இந்த பெஸ்ட்டை கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையிலையும் வருவாங்க. ஆனால் இதே மாதிரி எந்த ஒரு விடயத்துக்கும் கணிதம்ங்கிற ஒரு விஷயம் மேலே இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் மிக்க நல்ல ஒரு பிள்ளையை உருவாக்கணுமெண்டா இந்த ப்ரோக்ராம் உள்ளுக்கு வந்திங்கன்னா நாங்கள் ஒரு ஜீனியஸை உருவாக்கி தருவோம். அந்த ஜீனியஸ் பல விஷயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும்.